ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்து அண்ட் பாவை கிரியேஷன். இன்னைக்கு என்ன பார்க்க போனால் சூப்பரான சிறுகீரை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது குயிக்காக ஒரு 5 நிமிஷத்தில் செய்துடலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். கீரை ஒரு பெரிய கட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டுக்கிறேன், காம்பெல்லாம் இல்லாமல். ஒரு வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன். தாளிக்க கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 மூடி தேங்காய், 4 பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியும் போது கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சிச்சு. ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். பூண்டு இடித்து வச்ச பூண்டு, கருவேப்பிலை, எல்லாம் வதக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். பூண்டு தோலோடவே இடித்து வச்சுங்க, நல்லாயிருக்கும் கீரை பொரியலுக்கெல்லாம். உங்களோட விருப்பம், தோலோடு போட்டாலும் சரி, இல்லை தோலை எடுத்துகிட்டு போட்டிங்கனாலும் சரி, இடித்து போடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டா கீரை சேர்த்துக்கலாம். இது 5 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கீரை பொரியல் சார். ரொம்ப குயிக்காக செய்திடலாம். ஒரு 5 நிமிஷம் போதுமானது. சேர்த்துடலாம். இப்போ கீரை சேர்த்துடலாம். நான் கீரையில் காம்பெல்லாம் போடலை, அப்படியே இலைங்க மட்டும் கிள்ளி வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், கீரை பொடி பொடியாக நறுக்காதீங்க, அதில் சத்துக்கள்லாம் போயிடும். இலைங்க வரைக்கும் சும்மா கிள்ளி வச்சுங்க, நறுக்க. ஃப்ரெண்ட்ஸ், கீரை சேர்த்துட்டோம், கிளறி கொடுத்துருங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ப்ளஸ் கீரை மூடியெல்லாம் போட்டு வேக வைக்காதீங்க, ஏன்னா ஒரு மாதிரி கருப்பாயிடும். கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துங்க. போட்டோம் நல்லா எண்ணெயில் வதங்கும் போது சுருண்டு வந்துடும், கொஞ்சமாக தான் இருக்கும். அதே மாதிரி கீரை வேகவும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது, ரொம்ப குயிக்காகவே வந்துடும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். கீரை ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் ஒன்று பாதியமாக அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்ச தண்ணி சேர்த்துக்கணும். தேங்காய் விழுதோட தண்ணி கலரிக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க, ஏன்னா நம்ம பூண்டு இடித்து போட்டுக்கோங்க இல்லைங்களா, அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். அதனால் நான் பெருங்காயத்தூள் சேர்க்கலை. இந்த தேங்காவோட பச்சை ஸ்மெல் போட்டோம் ஒரு 2 நிமிஷம் கிளறி இறக்கிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
நல்லா தண்ணியெல்லாம் சுருண்டு வந்துடுச்சு. கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் செய்து பாருங்கள். ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சிறுகீரை பொரியல் ரெடி. அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.